காமன்வெல்த் தொடரில் பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவுக்கு 2 பதக்கங்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாரா குண்டு எறிதலில் 2 பதக்கங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அஜயிடம் கேட்கலாம். அஜய், தொடர்ந்து இந்தியா இன்னைக்கு பதக்க வேட்டைகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. இவற்றை விவரங்கள் என்ன? காமன்வெல்த் போட்டி கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று நாளையோடு இந்த காமன்வெல்த் போட்டிகள் முடிகிறது. அந்த வகையில கடைசி நாளுக்கு முன்னத நாளான இன்று பல்வேறு பதக்க போட்டிகள் இருந்து வருகிறது. அந்த வகையிலே தான் ஏற்கனவே இந்தியா தரப்பிலிருந்து ஒரே நாளில் 3 தங்க பதக்கங்கள், தற்பொழுது 3 வெள்ளி பதக்கங்கள் என வென்றிருக்கிறது. ஒரு வெண்கல பதக்கமும் வென்றிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மேலும் ஒரு தங்க பதக்கம், அதாவது ஆண்கள் ஆடவர் பிரிவுல F57 ஷாட்புட் பிரிவுல தற்பொழுது இந்தியாவிற்கு ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளி பதக்கம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சோமு ராணா ஒரு தங்க பதக்கமும் அதே போன்று மற்றொரு வீரரான சுபம் ஜெய்வால் ஆகிய வீரரும் தற்பொழுது வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார். மென்ஸ் ஷாட்புட் F57 பிரிவுல இருவரும் ஒரு தங்கம் ஒரு வெள்ளியை வென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இவர்கள் ஒரு தங்கம் ஒரு வெள்ளியை வென்றதன் மூலம் ஒரே நாளில் இந்தியாவிற்கு 3 வெள்ளி 3 தங்கம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரக்கூடிய காமன்வெல்த் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பல போட்டி பிரிவுகளில் மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தார்கள். அதே போன்று உமன்ஸ் 10,000 ரேஸ் ஸ்லோ ரேஸ் ஃபைனல்ஸ்ல இந்தியா 4வது இடம் பெற்று தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட தற்போது ஆண்கள் ஷாட்புட் F57 பிரிவில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் ஒரு தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். இந்த தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்தின் மூலம் மேலும் பதக்கப்பட்டியலில் மேலும் இந்தியாவுடைய இடம் என்பது மேலும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி முதல் இடத்திலேயே நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய இன்றைய தினம் இந்த பதக்க வேட்டையின் காரணமாக 10வது இடத்திலிருந்து தற்பொழுது மேலே டாப் 5 பட்டியலுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு பதக்க போட்டிகள் என்பது இன்றைய தினம் இருக்க இருக்கிறது. 57 கிலோ உமன்ஸ் பிரிவு ஏற்கனவே வென்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் 55 கேஜஸ், அதே போன்று மென்ஸ் ஸ்பிரிட் செமிஃபைனல்ஸ், மெடல் ரவுண்ட்ஸ் உள்ளிட்ட பல போட்டிகள் என்பது அடுத்தடுத்த நேரங்களில் இருக்க இருக்கின்றது. நள்ளிரவு 1:30 மணி வரை இந்த போட்டிகளானது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய்.